அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்துங்க ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இது ஆடி மாத ராசி பலன்கள்ங்க. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துலையும் செவ்வாய் பகவானோட ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டங்க. அதே சமயத்தில் இந்த காலகட்டமாகப்பட்டதுங்க 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலை அடைஞ்சிருக்கிறாருங்க. இது ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலமாக தான் பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னென்னா, சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்ததுங்க. இந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணவரவு தனவரவு, குறிப்பாக சொல்ல போனோம்னா எதிர்பார்க்கக்கூடிய சில வாக்குறுதி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களை தடுமாற வச்சதுங்க. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலான மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஏன்னா ஜென்மத்தில் ராகு, இந்த ஜென்ம ராகு உங்களை என்ன பண்ணியிருக்கும்னாங்க, கடந்த காலத்தில் இந்த ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு சில முயற்சிகள் மட்டும் கிடையாதுங்க, சில அலைச்சல் அதிகமாக இருக்கும். எந்த வேலை எடுத்தாலும் ஒரு வேலையை தொடங்கி செய்யலாம் அப்படிங்கிற போது அந்த வேலையை முழுசாக முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் தள்ளி போயிருங்க. அப்புறம் இந்த கூட்டு தொழில் செஞ்சவங்க என்ன இருக்குன்னா, கூட்டாளிகள்னால சில பிரச்சனைகள் வந்துருச்சுங்க. கூட்டு தொழிலில் செஞ்சு சங்கடம் அதிகமாகி போச்சு. கூட்டாளி இன்றைக்கி அருமையாக வேலை செஞ்சிட்ருக்கிறாருங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா எனக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சு, கூட்டு தொழில் செஞ்சு கஷ்டங்கள் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் இந்த நிலையிலிருந்து தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் ஒரு தனிமையாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் தொடங்கி அதில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்க போகுதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலிருந்து அதாவது 5ஆம் இடத்துல அதாவது சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசி நாதனுடைய ஸ்தானத்தில் பண்ணும்போதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து, குழந்தைகள்னால மேன்மை, பூர்வீக சொத்தில் அதாவது நமக்கு ஒரு கலார் பண்ண முடியல, அதாவது பிரிக்க முடியல, அது ரொம்ப நாளாக பிரச்சனைகளாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்க முடியும். அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி பலம் அவங்களால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைங்க அதாவது தன்னுடைய நேரப்பிரகாரம் பெற்றவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னா நாம் ஒரு வேலையில் ஒரு பதவி, ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா மீனராசிக்கு 7 சனி நடந்த ஒரு காலகட்டமாக இருந்ததுனால சிலருக்கு பார்த்தோம்னா அன்பினால் உங்களை எளிமையாக ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. நீங்கள் யார் மேலே பாசம் வச்சிங்களோ, யார் மேலே பற்றுதல் வச்சிங்களோ அவங்க நீங்கள் தேடி வந்திருப்பாங்க உங்களை, அதாவது விரும்பி வந்திருப்பாங்க. ஆனால் விரும்பி வந்த பிறகு கடைசியில் நீங்கள் விரும்பி போகக்கூடிய நேரத்தில் அவங்க விலகி போயிருப்பாங்க. அதனால் கடுமையான கசப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அது குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, அன்பு செலுத்திய நபராக இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி நட்பு பெற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாம் அன்பு கொடுத்து அதில் ஏமாற்றத்தை சந்தித்து அதன் மூலமாக இன்றைக்கி ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறேங்க. அதனால் சரியாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, ஒரு மன அமைதி இல்லை, சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு வேலையிலேயே கூட சிலருக்கு ஒரு வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சுங்க. இன்றைக்கி சம்பளம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போக முடியல, சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லாதனால கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன், கடன் வாங்கி குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்படியே இருந்ததுன்னா எதிர்காலம் எனக்கு எந்த மாதிரி பண்ண முடியும், எதிர்காலத்தை எப்படி நான் வழி நடத்த முடியும், இதனால் கஷ்டப்பட்டாலும் சரி வெளியூர் பயணங்களாத போய் நான் தொழிலில் ஒரு வேலையில் ஒரு மேன்மை அடையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள்
மீனராசினியர்களுக்கு எடுத்தது உண்டு. ஆனால் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் எடுத்தாலும் தனக்கு சாதகமாக முடியல. அதாவது அடுத்த வாரம் கிடைக்கும், அடுத்த மாதம் கிடைக்கும், அடுத்த காலகட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் காலம் தவறுந்ததே தவிர அந்த காலங்கள் பொய்யும் மாறுதல் அடையலை. ஆனால் அந்த மாறுதல் அடையக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் இருந்து கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் விலகும். அதே மாதிரி நட்பினால் பாதிக்கப்பட்ட, அதாவது சில பிரச்சனைகள், ஒரு நட்பினால் களங்கம் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் கண்டிப்பாக ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி மன வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவங்க சிலருக்கு மன வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை சரியாக முயற்சிகள் எடுத்து நடக்கலை. ஆனால் கண்டிப்பாக அது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு மன வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடிய பாக்கியம் இனி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் தொழில் ரீதியில் விரயங்கள் சந்தித்தவங்களுக்கு புதிய முயற்சிகளால் அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, தொழில் கொஞ்சம் இடம் மாற்றங்கள் பண்ணி தொழில் நடத்துறது, அப்புறம் ஒரு வேலை ஆட்கள்னால வேலை சரியாக நடத்த முடியாமல் அதனால் பாதியில் நின்று போன வேலைகள் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அது நல்லபடியாக நடக்கும். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைந்து கரெக்டாக 7ஆம் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் பட்டிருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா நான் கொஞ்சமாக கடன் வாங்கினேங்க, அந்த கடன் ஒரு நல்ல தேவைக்கு தான் வாங்கினேன், ஆனால் பார்த்தோம்னா அந்த ஒரு இடம் வாங்கலாம்னு வாங்கி கடைசி வீட்டில் பார்த்தா இருக்கக்கூடிய கடன் அந்த இடத்தோடைய ப்ராப்பர்ட்டி விட அதிகமாகி போச்சு. அதிகமானதுனால இப்போ அந்த இடத்தையும் விற்க முடியல, கடனும் கட்ட முடியல, கடைசியில் ஒரு லோனு போட்டேன், அது வேற கட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தா வருமானம் வர்றதை பார்த்தோம்னா அது கடன் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஒரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் இந்த கடன் எந்த மாதிரி கட்டுவோன்னு தெரியல, எப்படி கட்ட முடியும்னு தெரியல, ஏதாவது ஒன்று விரயம் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும், இல்லையா எதிர்பாராத ஒரு நன்மைகள், ஏதாவது ஒரு திடீர் சம்மந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்து ஒரு வேலையினால் ஒரு நன்மைகள் அது வந்தால் தாங்க இந்த பிரச்சனைகள் நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு பெரியவங்களுடைய நட்பு, ஒரு ஆதரவு, இல்லையா ஒரு வெளிநாடு போய் ஒரு அந்நிய தேசத்தில் பிரயாணம் போய் அந்த இடத்துல அதிகமான ஒரு சம்பளமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதிரி ஏற்படுங்க. ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுனால இந்த ஆடி மாதத்தில் இருந்து முயற்சிகள் எடுங்க, வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக 5ஆம் இடத்துல சனி பகவானோ அல்லது ராகு கேது கிரக பாதிப்புகள், அதாவது அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஆடி மாதம் அமாவாசையில் தர்ப்பண பரிவர்த்தனைகள், அதே தேவாலயங்கள் சென்று அதாவது பரிகாரங்கள் நிமோசனங்கள் செய்யும்போது நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு எதிர்கால தேவையான வளர்ச்சி வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் அதாவது கோச்சார ராசி பலன் அப்படின்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மீண்டும் வணக்கம்.